ஒரு கிராமத்தில் பூபதி என்ற பூனை இருந்தது. அது மிகவும் புத்திசாலியும் ஒழுக்கமுமானதும். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள நாய், சிங்கம் எப்போதும் பூபதியை தொந்தரவு செய்து அதை கிண்டல் செய்வதுதான் வழக்கம். ஒரு நாள் கிராமத்தில் உள்ள வீட்டிலிருந்தே யாரோ ஒரு கள்ளன் வந்தார். அவரால் வீடு வீடாக திருட்டு நடந்தது. மக்கள் பயந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் பூபதி ஒரு யோசனை செய்தது. அது கோழி பொன்னுவிடம் சென்று சொன்னது, நாளை விடியற்காலையில் நாம் ஒரு திட்டம் போடுவோம். நான் வீட்டை பார்த்துக் கொள்வேன். நீ ஒவ்வொரு வீட்டிலும் குரல் எழுப்புவாயா? பொன்னு சம்மதித்தது. பூபதி இரவில் சற்று தூங்காமல் இருக்க பழகியது. அதே நேரத்தில் நாய், சிங்கம் நன்றாக உறங்கிவிட்டது. அடுத்த நாள் விடியற்காலையில் திருடனை கண்டுபிடிக்க பூபதி அவன் பாதத்தில் விழுந்த கேனியாய் தடயங்களை பார்த்து பின்தொடர்ந்தது. கொஞ்ச நேரத்தில் பூபதி ஒரே சிறிய ஒலியுடன் சிங்கத்திற்கும் பொன்னுவிற்கும் செய்தியை கொடுத்தது. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருடனை சுற்றி வளைத்தனர். மக்கள் ஆச்சரியத்தில் முளைத்தனர். பூபதி தான் தீர்மானமாக, தைரியமாக நடந்து திருடனை பிடித்தது. அந்த நாளிலிருந்து பூபதி புத்திசாலி காவல் படையாளர் என்ற பட்டத்தை பெற்றது. நாய், சிங்கம் அவனை மதித்து நடக்கத் தொடங்கியது. முடிவு: இக்கதை மூலமாக குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனமும், குழுவாக வேலை செய்வதின் முக்கியத்துவமும், பயமில்லாமல் துணிந்து நடப்பதின் சிறப்பும் கற்பிக்க முடியும். சிறப்பு செய்தி: புத்திசாலி என்றால் பலம் கிடைக்கும். நம் அறிவை நம்பினால் எதையும் வெல்லலாம்.